வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாய்ஸ் நம்ம சந்தைக்கு இப்போ புதுசாக ஒரு இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, நாய்ஸ் பட்ஸ். இதோட மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா VS104 Pro. இந்த இயர்பட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பிரிக்க போகிறோம், என்னென்ன திங்ஸ் வருதுங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை எப்படி வாங்குறது அதையும் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட் நம்ம சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸை பிரிக்கும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நாய்ஸோட ஸ்டிக்கர், அப்புறம் யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்டர் கைடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க. அப்புறமா சார்ஜிங் டாக் இருக்குது. டாக்னா ஒன்றும் கிடையாது, அந்த இயர்பட்டை நம்ம டாக்கு உள்ளாடி வச்சு தான் சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் பண்ணக்கூடிய பெட்டி. டாக்கை தவிர இந்த டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த டாக்கை பாருங்கள். டாக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமான டாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல்மியோட டாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் இருக்குது. ரியல்மியை பொறுத்த மட்டும் ஃப்ரண்டில் எல்இடி கொடுத்துருப்பாங்க. இவங்க ஃப்ரண்டில் நாய்ஸுங்கிற லோகோ பொறிச்சிருக்கிறாங்க. எல்இடி மிஸ் ஆகுது. அந்த எல்இடி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இதோட கீழ் பகுதியில் சார்ஜ் பண்ணக்கூடிய போர்ட் பக்கத்தில் தந்திருக்காங்க. டைப் சி போர்ட் தான், சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் டாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டை எடுத்துட்டிங்கன்னா பட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது. அதாவது எவ்வளோ காம்பேக்டாக சிறிய சைஸில் நம்ம பேக்கெட்டில் அடக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த வேலைப்பாடுகளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பட்டை பார்க்குறதுக்கு ஆப்பிளோட பட்டு மாதிரி இருக்கும். ஆனால் நாய்ஸுங்கிற அந்த லோகோ, அந்த பேர்லாம் இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாய்ஸோட பட்டுன்னு சொல்லிட்டு. இந்த பட்டை பொறுத்த மட்டும் ஸ்பெஷலான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சிங்க் இருக்குது. அப்புறமா இன்ஸ்டா சார்ஜ், அதாவது குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னா இது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, அதாவது லேட்டஸ்ட்டு ப்ளூடூத் வெர்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா டைப் சி நான் டாக்லேயே காமிச்சிருந்தேன். இது எல்லாத்துக்கு மேலே 13.2 mm டிரைவர் தந்திருக்காங்க. டிரைவர் வந்து தாறுமாறாக வேலை செஞ்சுருக்கு. பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் மைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டில் 2 மைக் தந்திருக்காங்க. டாப்பில் ஒரு மைக்கு, அதுக்கப்புறமா லோகோ வர மாதிரி இருக்கும். அதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு மைக், அப்படி 2 மைக் வச்சு 2 பட்லேயும் பார்க்கும்போது டோட்டலாக 4 மைக் இருக்குது. அப்புறம் டாக் வந்து 40 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு 12 மணி நேரம் செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இது கொடுக்குன்னு ஒரு நம்புகிறேன், அவ்வளோதான். நண்பா, பேரிங்கை பொறுத்த மட்டும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக பேரிங் ஆகுது. அதாவது டாக்கில் இருந்து பட்டை எடுத்ததுமே ஃபோன் கூட கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது, அதாவது ப்ளூடூத்தில் போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுற ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணதுமே இங்கே டிஸ்கவரி ஆகிரும். கனெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரேஞ்சு வந்து 14 மீட்டர் பக்காவாக கொடுத்துச்சு. 14 மீட்டர் வரைக்கும் கொடுத்துச்சு. அதுக்கு மேலே போகும்போது தான் டிஸ்கனெக்ட் ஆகுது. டிஸ்கனெக்ட் ஆகலை, விட்டு கேட்கும். 15 மீட்டர்லாம் தாண்டி போனீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. 14 மீட்டர் சூப்பராக வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மைக் வந்து உங்களுக்கு 4 மைக் தந்திருக்காங்க. இருந்தாலும் சின்ன சின்ன நாய்ஸ் வந்து வெளியே கேட்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரும். 2000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் பட் வாங்க போகிறீங்கன்னா இந்த பட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து காசு வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு பாட்டு கேட்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும், மைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு விசேஷம் இல்லை, வரக்கூடிய காலை வந்து பேசினா போதும், ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கணும்னா நீங்கள் பிக்கோ பட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாய்ஸ் 2000 ரூபா பட்ஜெட் இருந்துச்சுன்னா நாய்ஸுக்கு போங்க. அதை விட கம்மியான பட்ஜெட் இருந்துச்சுன்னா பிக்கோ பட்ஸு நீங்கள் அதாவது அதில் கூப்பன் கோட் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 900 இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதோட வீடியோ லிங்க்கும் கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. அதாவது பாட்டு கேட்குறது நல்லா இருக்கணும், பட்ஜெட் ரேட்டில் வேணும்னா அதை எதிர்பார்த்துக்கோங்க. இல்லை 2000 ரூபா பட்ஜெட்டில் வேணும்னா இதை எதிர்பார்த்துக்கோங்க. ரெண்டுமே டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மைக்கு விஷயத்தில் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லா மைக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. அங்கே 1000 ரூபா பட்ஜெட்டில் போனீங்கன்னா மைக்கு கொஞ்சம் கேட்கும், ஆனால் பெரிய அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வராது. ஏன்னா 1000 ரூபா பட்ஜெட், அது தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பிக்கப் பட்ஸ் நிறைய அதிகமாக கம்மி பட்ஜெட்டில் இருக்கனால நிறைய சேல்ஸ் ஆகுது.
ரூ. 2000 இருக்கிறவங்களுக்கு, ரூ. 2000 ஒரு பெரிய பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இது ஓகே. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.